அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் அதாவது வீட்டு ராணி விலாக்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் போட்ட வீடியோ எல்லாருமே நீங்கள் பார்த்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேலும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அதே போல் இப்போவும் நீங்கள் வீட்டு ராணி விலாக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி நான் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 1 மீட்டர் கிளாத் தான் வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை நீங்கள் 2ஆக மடிச்சுக்கிடணும். சரியா? இப்போ பாருங்கள், நான் நீட்டாக இந்த 2ஆக மடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கிளாத்துக்கு நான் கண்டிப்பாக லைனிங் துணி போட்டு தான் தைப்பேன். உங்களுக்கு லைனிங் கிளாத் நான் அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் லைனிங் துணி நான் கட் பண்ணி காட்டுவேன். இப்போ நான் மேலே உள்ள நல்ல கிளாத்து தான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் துணியை 2ஆக அப்படி மடிச்சுக்கிடுறேன். அதாவது நான் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடில் இப்படி ஒரு துணியை இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் மடித்த துணியை மறுபடி அந்த 2 துணியும் சேர்த்து எனக்கு நேரம் மடிச்சுக்கிட்டேன். இது நான் முதலாவது கை கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா முதல்ல நம்ம நான் எப்பொழுதுமே உங்களுக்கு கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போவுமே நான் கை கட் பண்ணிவிட்டு தான் மற்றதை நான் கட் பண்ணுவேன். மற்றது அதாவது முன் துணி பின் துணிலாம் அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இப்போ கைக்கு தான் நான் இப்போ போட்டு காட்டினேன். கைக்கு நம்ம துணியை 4ஆக மடிச்சுக்கிடணும். இப்போ ஃபஸ்ட்டு 2ஆக மடித்தேன். மறுபடியும் நான் மடித்த துணியை எனக்கு நேரம் மடிச்சிருக்கேன். 4 மடிப்பு மடித்தாச்சு. இப்போ நான் அளவு சட்டை இல்லாமல் தான் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் கட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த அளவுபடி நான் சொல்லித்தர இந்த அளவுபடியே நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சட்டை ரொம்ப நீட்டாக பெர்ஃபெக்டாக அமையும். அதனால் நீங்கள் நான் சொல்லித்தர இந்த அளவு முறைகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ மடித்து ஹெம்மிங் போடுவோம்ல, அந்த அதுக்கு மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது 2-3 இடத்துல அப்படி 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல கரெக்டாக 6 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கட்டை கை ஷார்ட்டாக கை வேணும்னா அதுக்கு தகுந்தவாறு மார்க் பண்ணிவிடணும். நீங்கள் 6 இன்ச்சே வைங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீளமாக வேணும்னா கொஞ்சம் இன்ச்சு அளவை கூட்டிக்கோங்க. 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படி வச்சுக்கலாம். நான் இந்த சட்டைக்கு 6 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். சரி, கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து கை சுற்றளவு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 5.5 + 1 6.5 இன்ச்சு வச்சுக்கிடணும். சரியா? இப்போ நான் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுதேன். கரெக்டாக 6.5 இன்ச்சு. இதிலேருந்து நேராக ஒரு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு கோடுனாலும் போட்டுக்கிடுவோம். கோடு போட்டே நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். சரி, ரைட். இப்போ நான் இதில் 6.5 இன்ச்சு, கீழே 5.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டி 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்புல இதிலிருந்து நம்ம ஆம்கோலுக்கு கொஞ்சம் அதாவது இந்த அளவில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க. 2.5 இன்ச்சு. இப்போ இதில் இருந்து தான் நம்ம வளைச்சி விடணும். இந்த 2.5 இன்ச்சிலேருந்து தான் மேல் நோக்கி நம்ம வளைச்சி விட போகிறோம். கீழே 2.5 இன்ச்சு. அடுத்து இப்போ இதுதான் நம்ம தையல் ஸ்டிச்சு போடுற இடம். இது தையல் போடுற இடம் தான் இந்த இடம் கரெக்டான அளவு. ஸோ அதுக்கு பிறகு இந்த 2.5 இன்ச்சிலேருந்து இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். இது எதுக்குன்னா இந்த அளவு நம்ம தையல் போட்ட பிற்பாடு ஸ்டிச்சு நம்ம கரெக்டான அளவில் தையல் போடுவோம்ல, அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறது எதுக்குன்னா மீதி துணி விடுறதுக்கு தான் இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுதும். இதுலேயும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த இடத்துலையும் கீழ்ப்பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். 1.5 இன்ச்சு கரெக்டான அளவு. சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதுதான் நம்ம தையல் போடுற இடம். சரி,
அடுத்தது இது வந்து தையல் போட்ட பிற்பாடு துணி நம்ம மீதி துணி விட்டுறது தான் இந்த 1.5 இன்ச் அளவு. இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிடும். இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்கள் கோடு போட்டுக்கிட்டு லைட்டாக லேசாக வளைச்சி இந்த இடத்துல கோடு போடுங்க. அப்போ தான் நம்ம தைக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே. இப்போ இந்த இடத்துல இது வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மேலேருந்து கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இதுதான் நமக்கு வேணும். இந்த அளவு தேவையில்லை. இதில் இருந்து நம்ம வளைச்சி விட போகிறோம். சும்மா ஒரு நார்மலாக இப்படி ஒரு வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ரொம்ப உயரமாக வளைக்காமல் எல்லாருக்கும் வந்து எப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது. நீங்கள் சும்மா அப்படி ஒரு நார்மல் வளைவு இங்கேருந்து இப்படி வளைச்சி விட்ருங்க, நீட்டாக வந்துடும். சரி, ரைட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கை வந்து அழகாக என்ன செஞ்சுட்டேன், மார்க் பண்ணி சொல்லி தந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே அப்படி வளைச்சி கொண்டு வந்துருங்க. சரி, ரைட். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு அநேகமாக புரிஞ்சிருக்கும். இதிலேருந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே வந்து சட்டையினுடைய கையினுடைய உயரம் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து அதாவது கையினுடைய சுற்றளவுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அகலம்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து நான் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 5.5 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே வாங்க. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் இந்த 5.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு கூட 1 இன்ச்சு எடுத்து மேலே வந்து 6.5 இன்ச்சு இந்த மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இந்த அளவு தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல மார்க் போட்டேன். சரியா? இப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம வளைவு வளைச்சி விட்டுருக்கோம். அடுத்து இந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கோடு போட்டு விட்ருக்கேன், இதிலேருந்து கோடு போட்டு விட்ருக்கேன். இது வந்து நமக்கு தையல் துணி, அதாவது இந்த ஸ்டிச்சு போட்ட பிற்பாடு மீதி உள்ள துணி தான் இந்த துணி. அதுக்கு தான் நம்ம இது மார்க் பண்ணி நம்ம வந்து நான் கோடு வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம மீதி இவ்வளோ துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வச்சே கூட நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சட்டையில் கையெல்லாம் ஜாயிண்ட் பண்ண பிற்பாடு கூட மீதி துணி இருந்துச்சுன்னா இதை நான் கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். அதனால் இதையும் சேர்த்தே நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இல்லை இது தேவையில்லைனாலும் நீங்கள் கரெக்டாக இந்த அளவில் கட் பண்ணாலும் ஓகே தான். சரியா? இப்போ நான் வந்து இந்த துணியை சேர்த்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே தள்ளி வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கை வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்தாப்புல இதில் வந்து ஒன்று வந்து இந்த பார்த்தீங்களா, 2 துணி வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இதில் ஒரு துணி மட்டும் ஜாயிண்டில் இருக்குது பாருங்களேன். இந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்து விட்டுருவேன். இப்போ நான் வந்து கை வந்து நான் எப்படி கட் பண்ணி எடுத்த துணியை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இடது பக்கம், இந்த துணியை வந்து லெஃப்ட் சைடு வைக்கக்கூடிய துணி, இந்த மேலே உள்ள துணி. ஆனால் இது நல்ல பக்கம் தான். இது அப்படி நம்ம வந்து இடது பக்கம் வச்சுக்கிடணும். அடுத்து உள்ளே உள்ள துணியை பாருங்கள், இது மாற்றி இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம வெளியே எடுத்து திரும்ப நேராக வச்சுக்கணும். இந்த இடம் மாற்று பக்கம், ஸோ நேராக வச்சுக்கிடணும். இது வந்து என்னென்னா ரைட் சைடு. இந்த துணி வந்து ரைட் சைடு வைக்கணும். ரைட் சைடு இது வலது பக்கம் வைக்கக்கூடிய துணி. சரி, ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆழம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். ஆழம் கட் பண்ணதை வந்து முன்னாடி வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஆழம் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இதில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்காங்க. இந்த கரெக்டான இந்த அளவில் இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு இதாக இருக்குல்ல, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இப்படி வளைச்சி விடணும். நீங்கள் வளைச்சி பார்க்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ தான், ரொம்ப வந்து வளைக்கக்கூடாது. உங்களுக்கு இப்படி நார்மலாக வளைக்க தெரியலன்னா இதுக்கும் அளவு இருக்குது. எப்படின்னா இதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்காங்க. அடுத்தாப்புல இதிலேருந்து இந்த சென்டர்லேருந்து இதுக்கும் இந்த மார்க்குக்கும் இடையில சென்டர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 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 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படி அழகாக வளைச்சி விட்றலாம். சரியா? ஓகே. இப்போ நான் அதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும் பொழுது நம்ம மேலே உள்ள 2 துணியில் மட்டும்தான் இந்த ஆழம் கட் பண்ணணும். அதனால இந்த துணி இப்படி விரித்து வச்சுக்கிடுதேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். இப்படி விரித்து வச்சுக்கிட்டு கட் பண்ணும் பொழுது நல்லா ஈஸியாக இருக்கும்.
சரி, நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து துணியை நேராக வச்சு காட்டுதேன். பாருங்களேன், ஆழம் கட் பண்ணது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். மேலே உள்ள 2 துணிக்கு மட்டும்தான் ஆழம் கட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக வந்திருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு கை வந்து கட் பண்ணி காட்டிட்டேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு சட்டையினுடைய பேக் துணி கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல தான் நம்ம கை கட் பண்ணியிருக்கோம், அதனால துணியை வந்து நல்லா விரிச்சுக்கிட்டு நம்ம கை கட் பண்ண இடம் வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு துணி பின் துணி முன் துணியை நான் ஒரே நேரம் போட்டு நீட்டாக கட் பண்ணி காட்ட போகிறேன். முன்னால் வந்து உங்களுக்கு முன் துணி, பின்னால் வந்து பின் துணி, அந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். அகலத்தை மட்டும் பார்த்துக்கிடுவோம், சரியா? மடிச்சுக்கிட்டேன். அகலம் வந்து 12 இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ ஓரளவு கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 12 அளவு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 10.5 வைங்க. 10 வச்சா ஒல்லியாக உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சரியா? இப்போ வந்து இது அகலம் 12 வச்சுருக்கேன், ரைட்டு. இப்போ வந்து நான் மீதி துணியை அந்த சைடில் எங்கேயுமே நான் வந்து 12 இருக்கான்னு பார்த்துட்டு, கரெக்டாக 12 இருக்குது, கரெக்டாக இருக்குது 12. இந்த சைடில் உள்ள துணியை வந்து நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் 2ஆக மடித்து 4ஆக மடிக்க போகிறேன். இப்போ வந்து துணி 2ஆக தான் மடிச்சிருக்கேன். இந்த துணியை வந்து இப்படி போட்டுக்கணும். சரி, 4ஆக மடிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் முன் துணி பின் துணி தனித்தனியாக கட் பண்ணி காட்டாமல் ஒன்றாவே கட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ நான் 4ஆக மடிச்சிட்டேன். இது பாருங்கள், மேலே 2 துணி இருக்குது, கீழ்ப்பக்கம் 2 துணி இருக்குது, பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்படி கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து டேப் அளவில் ஃப்ரண்ட்டில் வந்து முன் துணி, பேக்கில் வந்து பின் துணி, சரியா? இப்போ வந்து மேலே ஷோல்டர் வந்து உங்களுக்கு கழுத்தின் அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கிடணும். அடுத்தது ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு இங்கேருந்து ஒரு கோடே போட்டுக்கிடுவோம். கோடு போட்டுக்கிட்டே கரெக்டாக ஆம்கோல் அளவு 5.5 வச்சுருக்கேன். 5.5 ஆம்கோல் அளவு 5.5. இங்கே வந்து இது வந்து முன் துணி, இது ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்து. ஃப்ரண்ட்டு துணி வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட்டாக உள்ளவங்க, கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அளவு ஒரு 7.5 இன்ச்சு வச்சுக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்க 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சா முன்கழுத்து கரெக்டாக இருக்கும். திரும்ப இப்படி சைடில் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். சரி, இப்போ நான் முன் கழுத்து, அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள கழுத்து அளவு வந்து 5.5 6 இன்ச்சு வச்சுருக்கேன், சரியா? ஆம்கோல் அளவு 5.5 வச்சுருக்கேன். நமக்கு அகலம் வந்து 12. அகலம் வந்து 12. இப்போ வந்து இந்த கோடை அங்கே தள்ளி இணைச்சி விட்ருந்தேன், நேராக கோடு போட்டு விட்டேன். இப்போ ஆம்கோலை நம்ம இப்படியே கட் பண்ண போகிறது இல்லை, வளைச்சி தான் கட் பண்ணுவோம். அந்த வளைவுக்கு இந்த முக்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். ஃப்ரண்ட்டு, அதாவது முன் துணிக்கு 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும், பேக் துணிக்கு தான் 1.5 இன்ச்சு, சரியா? இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவில் இருந்து இந்த அளவு 5.5 மார்க் பண்ணியிருக்கோம்னா இதில் பாதி எடுத்துக்கோங்க. வளைவு வந்து சில பேருக்கு வளைக்க தெரியாது, அதனால் இதை பாதி அளவு 5.5 பாதி வந்து 2.5 2.25 வருமோ, ரைட்டு. அப்போ அந்த 2.25 இருந்து நீங்கள் வளைச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க், இந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து இந்த அளவு பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க. பாதியாக மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த மார்க்கு, இந்த பாயிண்ட்டு, இந்த மார்க்கு 3ஐயும் சேர்த்து வளைச்சி விட்டால் கரெக்டாக வளைவு வரும்.
சரி, நீட்டாக வந்துட்டு வளைவு. அடுத்தது வந்து கழுத்து பாருங்கள், முன்கழுத்து. இதுலேயும் நான் வந்து இப்போ முன்கழுத்து வந்து வளைவு நான் ரவுண்ட் நெக் வச்சுட்டு உங்களுக்கு பின் துணியில் வந்து நான் ஒரு நல்ல நீட்டாக ஒரு பேனக்கு மாதிரி வச்சு நான் கட் பண்ணி சொல்லி தரேன். அடுத்து வந்து இதில் ஒரு இந்த டர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு வளைவு நீட்டாக வளைச்சி விட்றணும். வளைவுலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல கஷ்டமாக தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் வளைக்க சரியாக வந்துடும். இதில் நீட்டாக இந்த வளைச்சி விட்டேன், 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ வச்சு வளைச்சி விட்ருக்கேன். ஒரு வளைவு வரைஞ்சாச்சு முன்கழுத்து. ரைட்டு. அடுத்தாப்புல இங்கே வாங்க. இது வந்து 4 துணி வச்சுருக்கேன், மேலே உள்ள துணி 2 இருக்குது. இதில் வந்து நமக்கு ஓப்பன் பீஸ் இந்த இடத்துல தான் வரும். கொக்கி வி அதாவது கொக்கியும் வைப்போம், வியும் வைப்போம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பக்கம் வரும். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக 5.5 இன்ச்சு. இந்த பக்கம் 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த பக்கம் வந்து 6 வைக்கணும், இந்த பக்கம் வந்து 6 வைக்கணும். சரியா? இந்த சைடு வந்து இதில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 6 வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து பட்டிக்கு தான் வளைவு வரைய போகிறோம். இந்த வளைவில் தான் நம்ம பட்டி தனியாக கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி விடணும். அதனால் அந்த வளைவு தான் இப்போ நான் இந்த இடத்துல இதில் ஒரு மார்க் வரும், அது மேலே இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து கரெக்டாக இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து நமக்கு ஒரு வளைவு வர்ற மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கிடணும். நான் வந்து இதில் ஒரு 13.5 இன்ச்சு வைக்க போகிறேன். 13.5 இன்ச்சு, 13 இன்ச்சு வச்சுக்கிடலாம். 12.5 வச்சாலும் லைட்டு வளைவு, லேசான வளைவு வரும். ஆனால் நான் எனக்கு வந்து கொஞ்சம் வளைவு நல்லா இருக்கணும், அதனால் 13.5 இன்ச்சு நான் வைக்கேன். பெரும்பாலும் கொஞ்சம் வந்து எப்படின்னா எல்லாருமே ஒரு 13 வளைவு வச்சிங்கன்னா, வளைவுக்கு வந்து 13 மார்க் பண்ணி நீங்கள் வளைவு வரையும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக வரும். சரியா? இப்போ நான் 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வரைஞ்சி காட்ட போகிறேன், வளைவு வரைஞ்சி காட்ட போகிறேன். இந்த 3 இப்படி வரைஞ்சி விட்ற வேண்டியதான். பார்த்தீங்களா, அழகாக வளைவு வரைஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் நமக்கு முன்துணியில் எல்லாமே நான் மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். கட்டிங் மட்டும்தான் பண்ணணும். இப்போ முன்துணியை நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். 2யுமே நம்ம சேர்த்து கூட என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சி கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இப்போ முன்துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பேக் துணியை நான் வந்து மார்க் பண்ணி காட்ட போகிறேன். சரி, பார்த்தீங்களா, இதில் அழகாக இந்த வளைவு கட் பண்ணிவிட்டேன். இப்போ மீதி துணி இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம இதை பட்டி துணிக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? ரைட். இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள துணி இந்த கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நீட்டாக வந்துட்டு. இப்போ இது வந்து இந்த கொக்கி பி சைடு இது தான். ஸோ இது ஜாயிண்டில் இருக்கும், அதை மட்டும் நான் கட் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து முன்துணியை முன்துணியை நான் எப்படி கட் பண்ணியிருக்கோம்னு காட்டிட்டு பின் துணியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்தது இப்படி தான் எடுத்திருக்கேன். இது இடது பக்கம், இது வந்து லெஃப்ட் சைடு. அடுத்து இந்த துணியை அப்படியே வெளியே எடுத்துட்டு உள் துணியை பாருங்கள், இது மாற்று பக்கம் இருக்குது. இது நம்ம அப்படி திருப்பி இங்கே கொண்டு வந்துடணும். இது வந்து ரைட் சைடு பாருங்க, நீட்டாக இருக்குது. இது வந்து இடது பக்கம் கிளாத்து, இது வலது பக்கம் கிளாத்து. இப்போ நம்ம பட்டிக்கு வந்து தனியாக கட் பண்ணி தான் இது கூட நம்ம ஜாயின் பண்ணணும்.
பட்டி வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இது கூட சூப்பராக இருக்கும். நான் அது உங்களுக்கு எப்படி பட்டி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தருவேன். இப்போ நான் பேக் துணியை கட் பண்ணி காட்டிடுது. பேக் துணி ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சேர்த்து தான் கட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு வந்து அதை விட இப்போ நான் தனித்தனியாக எடுத்து காட்டுறது தான் ஈஸியாக இருக்கும். சரி ரைட். இப்போ பேக் துணியை வாங்க, பேக் துணியை பார்த்துருவோம். பேக் துணியில் வந்து அதே மாதிரி தான் 12 அகலம் வந்து 12 இருக்குது. அடுத்து வந்து உயரம் பார்க்க போகிறோம். உயரம் இந்த இடத்துல இருந்து உயரம் வந்து நான் ஒரு 14.5 இன்ச்சு வைக்க போகிறேன். உயரம் 14.5 இன்ச்சு. இந்த 14.5 இன்ச்சில் இருந்து கீழே வந்து நம்ம பட்டி மடிச்சு இப்போ பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு கூட விடணும். இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு கூட விட்டுக்கிடுதேன். சரி, இப்போ இது நேரம் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். ரைட். இதுதான் வந்து உயரத்தினுடைய கரெக்டான அளவு. இதுதான் 14.5 இன்ச்சு. இது வந்து மடிப்புக்கு 2 இன்ச்சு விட்ருக்கேன். சரி, இப்போ வந்து இதில் கழுத்தின் அகலம் இதே நம்ம வச்சுக்கிடலாம். கழுத்தின் அகலம் 2.5 இன்ச்சு அப்படி இருக்குது. அடுத்து வந்து ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் அளவு முன்துணிக்கு எவ்வளோ வச்சோமோ அதே அளவு தான் பின் துணிக்கு வைக்கணும். சரியா? நான் அதான் உங்களுக்கு சேர்த்தே கட் பண்ணிடலான்னு தான் போட்டேன். ஆனால் வந்து அதை விட இப்படி நான் முன் துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் துணியை நான் உங்களுக்கு சொல்லி தரும் பொழுது ஈஸியாக தான் இருக்கும், புரியும். நல்லா 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது பேக் நெக்கு பாருங்கள். பேக் நெக்கு வந்து நம்ம 8.5 இன்ச்சு 9 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் நெக்கு கொஞ்சம் ஹைட்டாக உள்ளவங்களுக்கு 9 இன்ச்சு வைக்கலாம், 9.5 இன்ச்சு வைக்கலாம். ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 7.5 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சுக்கிடலாம். நானே வந்து இப்போ இந்த சட்டைக்கு 8 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். 8.5 இன்ச்சுனாலும் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம பேக் நெக்கு நல்லா இறக்கமாக வைக்கும் பொழுது நல்லா தான் இருக்கும். நான் இதில் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த இப்போ வந்து நம்ம இது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நேராக கோடு போட்டு விட்ருந்தேன். சரி, இப்போ வந்து இப்படியே நம்ம கட் பண்ண போகிறது இல்லை, வளைச்சி தான் கட் பண்ணுவோம். முன் துணிக்கு இந்த இடத்துல 1 இன்ச்சு வச்சோம், பின் துணிக்கு இந்த இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். சரியா? 1.5 இன்ச்சு வளைவுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து நார்மலாக வளைச்சிருவேன். உங்களுக்கு வளைக்க தெரியலன்னா இந்த மார்க் மத்தி சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வளைச்சி விடும் பொழுது ஈஸியாக இருக்கும். சரி, நீட்டாக வளைச்சாச்சு. அடுத்து வந்து பேக் நெக்கு மட்டும் நான் வந்து ரவுண்ட் நெக் வைக்கல. இதில் பே நெக்கு வந்து எப்படி வரையணும்னு சொல்லி தரேன். பே நெக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதே அளவை இப்படியே இது பே ஷேப்பில் தானே இருக்குது, இப்படியேனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் கிராஸாக இந்த இடத்துல இதில் வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுனாலும் நம்ம கட் பண்ணாலும் அது ஒரு நல்லாயிருக்கும். அந்த நெக்குமே பே நெக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல பெரிய நெக்காக வேணும்னா இந்த நான் ஏற்கனவே கோடு போட்டிருக்கிற அளவுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஆனால் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணலை, இடுப்பு அளவு மார்க் பண்ணலை. அது நமக்கு முக்கியமானது, அதையும் இப்போ மார்க் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னால் இந்த கோடை நான் ஃபுல்லாகவே நல்லா போட்டு விட்டுருந்தேன். சரி, இந்த கோடு தான் கரெக்டான அளவு. உயரம் சட்டையினுடைய உயரம் இது வந்து மடிப்புக்கு தான் 2 இன்ச்சு விட்ருக்கேன். சரியா? இப்போ இடுப்பளவு வந்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து இடுப்பளவு வந்து நான் அடி பக்கத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து இங்கே வந்துடணும். இந்த இடத்துல மார்பு சுற்றளவு வந்து இதில் 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சட்டையை போட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் இன்ச்சு டேப் அளவில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி இருக்கும்போது மார்பு சுற்றளவு இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு கூட்டி வச்சுக்கிடணும். 1 இன்ச்சு கூட்டினாலே போதும். இங்கே 8.5 இன்ச்சுனா அங்கே 9.5 இன்ச்சு. நான் 10 இன்ச்சு வைக்க போகிறேன். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணுமா, அதாவது மார்பு சுற்றளவுக்கு. சரியா? உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது 10 இன்ச்சு வச்சுருக்கேன். 9.5 கூட கொஞ்சம் வச்சு 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து 8.5 இன்ச்சு தான். அதுக்கப்புறம்
இதில் வந்து மீதி துணி நமக்கு சைடில் வந்து நமக்கு துணி விடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு சரியா. ஆனால் நான் இதில் மீதி துணியை நான் அப்படியே வச்சுக்கிடுவேன். 1.5 இன்ச்சுனா இதுக்கு பிறகு கொஞ்சம் துணி இருக்குது, ஸோ அப்படியே நான் விட்டுக்கிடுவேன். ஆனால் 1.5 இன்ச்சு நமக்கு போதுமானது. ஆனால் கீழ்ப்பக்கம் 8.5 இன்ச்சிலேருந்து கூட 2.5 இன்ச்சு வைப்பேன். கூட 2.5 இன்ச்சு, அங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பேக் துணிக்கு பின்னால் பிடிப்போம் தெரியுமா, 2 பக்கமும் இடது பக்கம் வலது பக்கம் பின்னால் ஒரு பின்னாடி வந்து நம்ம பிடிப்போம். ஸோ அதுக்கும் சேர்த்து இங்கே 2.5 இன்ச்சு விட்ருக்கேன். 1.5 + 1 இன்ச்சு வந்து பிடிக்கிறதுக்கு விட்ருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் பேக் துணி எல்லாமே பின் துணி எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. கட்டிங் மட்டும்தான் பண்ணணும். நான் கட்டிங் பண்ணி காட்டியிருந்தேன். சரி, பேக் துணி நீட்டாக கட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு விரித்து காட்டுறேன் பாருங்கள். பேனுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. பேனுக்குலேயே உங்களுக்கு நிறைய வந்து மாடல் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சரித்து கட் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக பேலே கட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, லைட்டாக சரிவாக கட் பண்ணியிருக்கேன். பேக் துணி நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் கை கட் பண்ணி காட்டினேன், அடுத்து முன் துணி கட் பண்ணேன், பேக் துணியும் கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி துணி கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது பட்டிக்கு இந்த வந்திருக்கு, தனியாகவே துணி இருக்குது. ஸோ இதில் வந்து நீளம் வந்து ஒரு 11. எப்போதுமே நம்ம வந்து கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் கூட வச்சு வந்து கட் பண்ணுறது நல்லது. மீதி நமக்கு வரும்போது நம்ம எல்லாமே தச்சு முடிச்சுட்டு மீதியை கட் பண்ணி போட்டுடலாம் சரியா. இப்போ வந்து ஒரு 11 இன்ச் வைக்க போகிறேன். 11 இன்ச்சு ரொம்ப லீனாக உள்ளவங்களுக்கு நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் சரியா. இப்போ நான் எனக்கு வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து எல்லாருக்குமே உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. உயரம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கமும் 4 இன்ச்சு வச்சுக்காங்க. மத்திய அளவு மட்டும் 3.5 இன்ச்சு வச்சுக்கிடணும். ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது இதிலேருந்து ஒரு வளைவு நீட்டாக அப்படி வளைச்சி, கொஞ்சம் ரொம்ப வளைவு வேண்டாம், கொஞ்சம் வளைவு வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கணும் சென்டரில் சரியா. ரைட், இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பட்டியும் கட் பண்ணியிருந்தேன். பட்டி வந்து ஒரு பக்கம் 3 துணி வைக்கணும், இன்னொரு பக்கம் 3 துணி கம்பல்சரி வைக்கணும். ரொம்ப திக்கு துணியாக இருந்தால் 2 துணி வச்சுக்கலாம். நைஸ் துணினா 3 வச்சா தான் பட்டி பெர்ஃபெக்டாக இருக்கும் சரியா. இப்போ நான் உங்களுக்கு இந்த துணியை கட் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு இதே துணியில் 3 துணியோ 2 துணி கிடைக்கலனாலும் உள்ளுக்குள்ளே வேறு துணி வச்சுக்கலாம். நம்ம மேலே மட்டும் ஒவ்வொரு துணி கிடைச்சாலும் போதும், உள்ளுக்குள்ளே நம்ம 2 துணி வேறு துணி வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்கான துணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா. இப்போ வந்து சரி, இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு. நான் 2 துணி தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் இதுக்குரிய மீதி துணியை நான் கட் பண்ணி தைக்கும் பொழுது இன்னும் 3 துணி கட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஏன்னா இப்போ இது கூட வந்து நான் லைனிங் கிளாத்து போடுவேன் கண்டிப்பாக. அதனால் லைனிங் துணியில் நான் மீதி துணி லைனிங்கில் எடுத்துக்கிடுவேன். எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ பட்டி துணி கட் பண்ணிட்டோம். இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து கொக்கி வி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 பீஸ் வேணும். அது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கலாம் சரியா. இப்போ இதில் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு போதுமானது. நம்ம இதை அளந்து பார்க்கும் பொழுது உயரத்தை நம்ம லேசாக அளந்துக்கிடுவோம். அளந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, 9 இன்ச்சு 10 இன்ச்சு வர்ற மாதிரி இருந்தால் போதும். இது 2 துணி இருக்குது. ஒரு துணி வந்து கொக்கிக்கு, ஒரு துணி வந்து வீக்கு வச்சுக்கிடுவேன். பார்த்தீங்களா, சூப்பர். ரைட், இப்போ கொக்கி வி அடிக்கிறதுக்கு நம்ம துணி அதுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. இனி கழுத்து துணி மட்டும் கட் பண்ணணும். அது நம்ம தைக்கும் போது அந்த கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ரவுண்ட் நெக்குக்கு வந்து கிராஸ் போடணும், பேன் நெக்குக்கு வந்து நம்ம நேர்கட்டே போடலாம் சரியா. நேர்கட்டு தான் போடணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நான் முழு சட்டையுமே கட் பண்ணி காட்டிட்டேன். இப்போது எல்லாம் நம்ம சட்டை வந்து இப்போ கட் பண்ண பீஸ் தான் எல்லாமே. இந்த இருக்குது பேக் துணி, இந்த இருக்குது ஃப்ரண்ட்டு துணி, ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்து இந்த இருக்குது. 2 துணி, இடது பக்கம் வலது பக்கம் துணி இந்த வச்சுருக்கேன். அடுத்தது கை கட்டிங் பண்ணது இந்த இருக்குது. இது வந்து ஓப்பன் பீஸு. பட்டி துணி இந்த இருக்குது. கழுத்து துணி மட்டும்
கழுத்து ஹெம்மிங் துணி மட்டும் கட் பண்ணணும். அது நான் வந்து லைனிங் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தரேன். சரியா? இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.